ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சைக்கிள் மோதின பிரச்சனைக்கு அடிச்சே ஒரு 12ஆம் வகுப்பு மாணவனா 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒரு 15 பேர்கிட்ட சேர்ந்து அடிச்சே மூளைச்சாவு அடைய வச்சு இப்ப அந்த பையன் இறந்தே போயிட்டான். என்னன்னு விளக்கமா சொல்றேன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல பட்டீஸ்வரம் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல அண்ணா அரசு மாதிரி மேல்நிலை பள்ளி ஒண்ணு இருக்கு. அந்த பள்ளியில படிக்கிற 12ஆம் வகுப்பு மாணவன் தான் கலையரசன். இந்த பையன் தான் உயிரிழந்திருக்கான். இந்த பையன் எதனால உயிரிழந்தான், என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 3 மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன பிரச்சனை. கடந்த செப்டம்பர் மாசம் 18ஆம் தேதி இந்த கலையரசன், அதாவது 12ஆம் வகுப்பு படிக்கிற கலையரசன்ற பையனும் இன்னொரு 11ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனும் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல மோதிக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா வாக்குவாதம் வருது. என்ன ஒழுங்கா வர மாட்டியா, கண்ணை எங்க வச்சுட்டு வர, இந்த மாதிரியான வாக்குவாதம் வந்தது. அது வாய் சண்டையா இருந்தது, கை சண்டையா மாறி இந்த கலையரசன்ற +2 பையன் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இந்த கலையரசன்ற பையன் 11ஆம் வகுப்பு படிக்கிற பையனை பாத்தீங்கன்னா மூக்கிலேயே குத்தி மூக்குல இருந்து ரத்தம் வந்து. இதுல இந்த அடி வாங்கின 11ஆம் வகுப்பு மாணவன் வந்து வீட்டுல போய் சொல்லிருந்தான், அழுது இந்த மாதிரி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது சொல்லவும் அவங்க வந்து வீட்டுல இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லி இருந்திருக்காங்க. பட்டீஸ்வரம் போலீஸ் ஸ்டேஷன்ல 2 பேருமே சிறுவர்கள், ஸ்கூல் படிக்கிற பசங்க அப்படின்றதுனால அந்த காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காப்ல, உட்கார வச்சு இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, உங்களோட ஃபியூச்சரே பாதிக்கும், இப்பெல்லாம் சண்டை விட்டுட்டு கூடாது, படிக்கிற வயசுல படிக்கணும்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி விட்டுருந்தாங்க. அந்த நேரத்தில் 2 பேர் குடும்பமும் சமாதானமா வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பள்ளியில உள்ள கழிவறைக்கு போகும்போது 2 பேரும் இடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்பவும் பிரச்சனை வந்து அப்படி பாத்ரூம்ல சண்டை வந்த மறுநாளே பாத்தீங்கன்னா அந்த +2 படிக்கிற பையன் பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சு சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போற வழியில இந்த +1 படிக்கிற பையன் இருக்கான் பாருங்க, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14-15 பேரை கூட்டிட்டு வந்து இந்த பயல வந்து கொலைவெறி தாக்குதல் பண்ணி இருந்திருக்கேன். யாரா இந்த 12ஆம் வகுப்பு படிக்கிற கலையரசன் கையாலலாம் அடிக்கல, கட்டையால அடிச்சிருக்காங்க. அந்த பயல போட்டு நல்லா அடிச்சிட்டு ஓடி இருந்திருக்காங்க. அப்புறம் அந்த பகுதி மக்கள் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து இருந்திருக்காங்க. அந்த பையனுக்கு சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்திலே இந்த 15 பேர் யார் இந்த பையனை அடிச்சாங்களோ அந்த 15 பேரை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்து மூளைச்சாவு அடைஞ்சிருக்கான். இப்ப அந்த மூளைச்சாவு அடைஞ்ச கலையரசன்ற பையன் உயிரிழந்துட்டான். அவனை அடிச்சாங்கல்ல, அடிச்சு கொலை பண்ணாங்கல்ல, அந்த 15 மாணவர்கள் மேலையும், அவங்கள மாணவர்கள் சொல்றதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, அவங்க மேல கொலை வழக்கு உட்பட 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஸ்கூலுக்கு படிக்க போறாங்க. அந்த இடத்துல சைக்கிள் மோதி ஒரு சின்ன பிரச்சனையானது. இப்போ ஒரு பையனோட உயிர் போச்சு. இப்ப 15 பேரோட வாழ்க்கைய போச்சு. படிடா, ஒழுங்கா படிடா.